ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 1 மணி நிலவரப்படி 42.4% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ். 46 வேட்பாளர்கள் களம் காணும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்கு பதிவாகி இருக்கிறது. அங்கு வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்கும் வாக்காளர்களுடைய மனநிலை என்ன? எத்தகைய ஆர்வத்துடன் அவர்கள் வாக்களிக்கின்றனர்? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் தற்போது 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த இடைத்தேர்தல் களத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதா லட்சுமி உள்ளிட்ட 46 பேர் போட்டியிட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் 2வது முறையாக இடைத்தேர்தல் கண்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கூட்டமாக நின்று வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியும். குறிப்பா பிரதான எதிர்கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் திமுக, நாம் தமிழர்கள் உள்ளிட்ட 46 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட 46 பேர் களத்தில் இருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகுந்த ஒரு உற்சாக மனநிலை, அதாவது தேர்தல் என்றால் ஒரு திருவிழாவை போன்ற கொண்டாடக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்தவித சலிப்பும் இல்லாமல் தங்களுடைய எம்எல்ஏவை தேர்வு செய்வதற்காக மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்குச்சாவடி மையங்கள் முன்பு தற்போது குளிர்ந்திருக்காங்க. தற்போது இந்த 42% வாக்குப்பதிவு என்பது ஒரு நல்ல வாக்குப்பதிவாகத்தான் தற்போது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலை கடந்த 2023 நடைபெற்ற இடைத்தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையும் இந்த வாக்கு சதவீதம் என்பது சற்று கூடுதல் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 4 ஆண்டுகளில் 3வது முறையாக தேர்தல் நடைபெற்றாலும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இடைத்தேர்தலில் ஆர்வமுடனே வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். 1 மணி நிலவரப்படி 42.41% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரியாஸ்.